சி அப்படின்னு அடிங்க. அசஸ்ன்னு ஓப்பன் ஆகும். அதை போய் என்ன பண்ணுங்க, கிரியேட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கிரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் டேபிள் இருக்கும். அந்த டேபிளை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி டிசைன் பண்ணுவீங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நேம் எதில் வைப்பீங்க, டெக்ஸ்ட்டில் வைப்பீங்க. தமிழ் மார்க் எதில் எடுப்பீங்க, நம்பரில் இருப்பீங்க. இங்கிலீஷ் மார்க் எதில் இருப்பீங்க, நம்பரில் இருப்பீங்க. அடுத்து மேக்ஸ் மார்க் எதில் எடுப்பீங்க, நம்பர். அப்புறம் டோட்டல் மார்க் எதில் இருப்பீங்க, நம்பர். இன்னும் சயின்ஸு நீங்கள் எதுவும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். 3 சப்ஜெக்ட் போதும். சரிங்களா? அதை க்ளோஸ் பண்ணி என்ன கொடுத்துறோன்னா எஸ்ன்னு கொடுத்துருவோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கீ நீங்கள் எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நேமில் செட் பண்ணுறீங்களா, நேமில் செட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு தடவை இப்போ அணுன்னு அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை அணுங்கிற பேரை அங்கே அடிக்கவே விடாது. டூப்ளிகேட்டிவ் வேல்யூவை வர விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த பிரைமரி கீயோட வேலை. ஐடியில் வச்சுக்கிறேன். ஆனால் 1 2 3 அதுவே தானே போட போகுது. நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நம்மளை அறியாமல் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கீயை நீங்கள் எதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கீ தான் வைக்கணும். ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சு தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருங்க. ஒரு ஃபோன் நம்பர் வச்சு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட முடியாது. அது ஏன்னா ஓடிபி அவனே கொடுக்குறேன். அப்போ பிரைமரிக்கு எதாவது இருக்குன்னா அவனுடைய ஃபோன் நம்பரை தான் அந்த ஃபோன் நம்பரை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி. அப்போ இது ஓகேவா? ரைட். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே க்ளோஸ் பண்ணலை, இங்கே தான் க்ளோஸ் பண்ணுறேன். எஸ். சரிங்களா? ரைட். அப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? வரிசையாக உங்களுக்கு என்னென்ன பேர் வேணுமோ வரிசையாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன மார்க் அடிக்கணுமோ என்ன பண்ணிக்கோங்க, இதையும் அடிச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி அடிச்சுட்டேங்க. இப்போ ஒருவேளை எனக்கு நேமெல்லாம் எனக்கு ஆல்பபெடிக்கல் ஆர்டர் வைஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிங்க, அதை A to Z அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஆல்பபெடிக்கல் ஆர்டர் வைஸ் என்ன ஏதாவது மாற ஆரம்பிச்சு. இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒரு டேட்டா பேஸ் அடிங்க, அதை ஆல்பபெடிக்கல் ஆர்டரில் மாற்றுங்க. இது எதாவது டவுட் இருக்கா?